Hi, welcome to Aishwarya Academy. This is Sanjita. நம்ம வந்து ரீசனிங் செக்ஷன்ல வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா SBI கிளர்க் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन வந்து பார்க்கறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். என்ன எதுல கொடுத்திருக்காங்கன்னா ஆல்பா நியூமெரிக் சீரிஸ்ல இருந்து क्वेश्चंस கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चनல என்னது how many கொடுத்திருக்க ஆல்பா நியூமெரிக் சீரிஸ்ல என்ன क्वेश्चन கேக்குறாங்கன்னா how many symbols are immediately followed by letters சொல்லிருக்காங்க. சிம்பிள்ஸ் இருக்குன்னா ஓகேவா, சிம்பிள்ஸ் இருக்குன்னா அது வந்து இமிடியேட்டா வந்து என்னது ஒரு லெட்டர் வந்து என்னது ஃபாலோ ஆல்பாபெட்டிக் லெட்டர் ஃபாலோ பண்ணிருக்க மாதிரி எத்தனை சிம்பிள்ஸ் இருக்குன்னு சொல்லி தான் கேக்குறாங்க. ஓகேவா, அப்ப என்னது சிம்பிள்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த சிம்பிள் பாருங்க, லெட்டர் வந்து என்னது இமிடியேட்டா வந்து பக்கத்துல இல்ல. ஓகேவா, அப்ப இது வராது. அடுத்து இது பாருங்க, நம்பர் தான் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சிம்பிள் பாருங்க, இந்த சிம்பிள் பக்கத்துல இமிடியேட்டா வந்து என்னது லெட்டர் ஃபாலோ பண்ணிருக்கு, அப்ப இந்த பேர் வரும். அடுத்தது பாருங்க, இந்த சிம்பிள் பக்கத்துல நம்பர் இருக்கு, வராது. அடுத்து இதுவும் வராது. நெக்ஸ்ட் வந்து இதுவும் வராது. அடுத்து இது பாருங்க, இந்த சிம்பிள் பக்கத்துல லெட்டர் வந்து இமிடியேட்டா ஃபாலோ பண்ணிருக்கு. ஓகேவா, அப்ப என்ன எத்தனை சிம்பிள்ஸ் வந்து லெட்டர் இமிடியேட்டா ஃபாலோ பண்ணிருக்கு? 2 இருக்கு. அப்ப ஆப்ஷன் சி 2. அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. கொடுத்திருக்க ஆல்பா நியூமெரிக் சீரிஸ்ல என்ன கேக்குறாங்கன்னா அட் சிம்பலோட லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது லெஃப்ட்ல இருந்து பாக்குறாங்க, பார்க்கும்போது இருக்கிற நம்பர்ஸ் வந்து என்னது சம் பண்ண வேல்யூ என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. சம் ஆஃப் த நம்பர்ஸ், அதாவது அட் சிம்பல் எங்க இருக்கு, அட் சிம்பல் வந்து இங்க இருக்கு. அட்டோட லெஃப்ட் சைடுனா எது, இதான் லெஃப்ட். லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது இருக்கிற சம் நம்பர்ஸோட சம் பண்ண ஆட் பண்ண வேல்யூ என்னன்னு சொல்லி தான் கேக்குறாங்க. அப்ப என்னது 3 + 2 வந்து 5, 5 + 8 13, 13 + 9 வந்து 22, 22 + 6 வந்து என்னது வரும் 28, 28 + 7 வந்து 35. அப்ப டோட்டலா வந்து இந்த நம்பர்ஸ் ஆட் பண்ண வேல்யூ என்னது 35. ஆப்ஷன் இ. ஓகேவா, அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா கொடுத்திருக்க ஆல்பா நியூமெரிக் சீரிஸ்ல இருந்து என்ன கேக்குறாங்கன்னா லெஃப்ட்ல எண்ட்ல இருந்து பார்க்கும்போது 13th எலிமெண்ட் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா, இந்த சீரிஸ்ல எது லெஃப்ட், இது லெஃப்ட் 2, இது ரைட் எண்ட்னு சொல்லுவோம். இப்ப லெஃப்ட் எண்ட்ல இருந்து 13th எலிமெண்ட் வந்து கவுண்ட் பண்ணலாம். 2, என்னது 4, 6, 8, 10, 12, 13. So 13th element வந்து என்ன வருது percentage. அப்ப ஆப்ஷன் டி percentage. Okay, next question பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு ஆல்பாபெட்டிக் சீரிஸ் கொடுத்திருக்காங்களா, அதுல என்ன கேக்குறாங்கன்னா how many letters are immediately preceded by symbol and immediately followed by number. அதாவது ஒரு லெட்டர் இருக்குன்னா அந்த லெட்டருக்கு முன்னாடி வந்து சிம்பிளாவும் பின்னாடி வந்து என்னது இமிடியேட்டா வந்து நம்பர் இருக்க மாதிரி எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா, இப்ப பாருங்க, இப்ப ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு முன்னாடி சிம்பிள் பின்னாடி வந்து நம்பர் இருக்க மாதிரி. இப்ப லெட்டர் எங்க இருக்கு, இங்க இருக்கா, இப்ப சிம்பிள் அண்ட் நம்பர் இருக்கணும். சோ இது வரல. அடுத்தது என்னது முன்னாடி சிம்பிள் பின்னாடி நம்பர் இருக்கணும். இப்ப இதுவும் வரல. அடுத்தது என்னது இந்த லெட்டருக்கு இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு சைடுமே என்னது நம்பர் தான் இருக்கு, இதுவும் இல்ல. இந்த இடத்துல வந்து என்னது சிம்பிள் அண்ட் நம்பருக்கு பதிலா மாறி இருக்கு, இது வராது. இங்கேயும் வந்து என்னது டியும் வராது, இப்ப என்ஆல்சோ வராது. அடுத்தது என்னது டி வராது. அடுத்தது என்னது வியும் வராது. அடுத்தது ஒய் வந்து என்னது முன்னாடி சிம்பிள் பின்னாடி நம்பர். ஓகேவா, அப்போ ஒரே ஒரு லெட்டர் மட்டும்தான் என்னது இந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகி வந்திருக்கு. முன்னாடி சிம்பிள் இமிடியேட்டா வந்துட்டு பின்னாடி வந்து நம்பர் இருக்க மாதிரி ஒரே ஒரு லெட்டர் மட்டும் தான் வருது. அப்ப ஆப்ஷன் டி 1. அடுத்தது பாருங்க, என்ன கொடுத்திருக்காங்க கொடுத்திருக்க சீரீஸ்ல என்ன கேக்குறாங்கன்னா how many symbols are there between G and V. ஜிக்கும் விக்கும் நடுவுல எத்தனை சிம்பிள்ஸ் இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப ஜி எங்க இருக்கு, ஜி இங்க இருக்கு. வி எங்க இருக்கு, வி இங்க இருக்கு. ரெண்டுக்கும் நடுவுல இன் பிட்வீன் கேப்ல எத்தனை சிம்பிள்ஸ் இருக்குன்னு சொல்லி தான் கேக்குறாங்க. அப்ப கவுண்ட் பண்ணுங்க. அப்ப என்னது 1, 2 and 3 and 4. டோட்டலா 4 சிம்பிள்ஸ் இருக்கு. அப்ப ஆப்ஷன் டி 4. அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா கோடிங் டிகோடிங்ல இருந்து क्वेश्चन கொடுத்திருக்காங்க. இப்ப சர்டைன் கோட் லாங்குவேஜ் கொடுத்திருக்காங்க. இப்ப ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வேர்டுக்கும் அதுக்கான கோடு கொடுத்திருக்காங்க. ஓகேவா, நம்மளோட क्वेश्चन என்னன்னா
செக்யூர் அப்படிங்கிற வேர்டுக்கான கோடு என்னன்னு தான் ஃபைண்ட் பண்ண போறோம். அப்ப செக்யூர் எங்க வேர்டுங்க எங்கெங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க, செக் பண்ணுங்க. இப்ப என்னது செகண்ட் ஒன்ல செக்யூர் இருக்கு, அடுத்தது தேர்ட் ஒன்ல இருக்கு, அப்போ செகண்ட் அண்ட் தேர்ட்ல இருக்கு. ஓகேவா? அப்போ செக்யூருங்கிற வேர்டு வந்து செகண்ட் அண்ட் தேர்ட்ல இருக்கும்போது அதுக்கு காமனான கோடும் வந்து என்னது செகண்ட் அண்ட் தேர்ட்ல வந்து பேரா இருக்குமா? அப்ப என்ன இருக்கு, இது ரெண்டுலயும் செகண்ட் அண்ட் தேர்ட்ல காமனான கோட் செக் பண்ணுங்க. காமனான கோடு எது? LUங்கிற கோடு தான் இருக்கு. அப்ப ஆப்ஷன் சி LU தான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒவ்வொரு கோடுக்கான வேர்டுக்கான கோடு இருக்கு. ஓகேவா? நம்மளோட கொஸ்டின் என்னன்னா, ஒரு கோடு கொடுத்துட்டு ஆர்ஓங்கிற கோடு கொடுத்துட்டு அதுக்கான வேர்டு வந்து இங்க வந்து எதுன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப மேட்ச் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இப்ப ஆர்ஓங்கிற கோடு வந்து எங்க இருக்குன்னு செக் பண்ணுவோம். இப்ப ஆர்ஓங்கிற கோடு ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கு அண்ட் தேர்ட் ஒன்ல இருக்கு, ரெண்டு இடத்துல இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட்ல கம்பேர் பண்ணி பாருங்க, ரெண்டுலயும் காமனான வேர்டு வந்து எது இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட்ல வந்து வேற எதுவும் காமனான கோடு இருக்கான்னு பாருங்க. XOEKUL எந்த கோடுமே என்னது காமனா இல்ல. ஓகேவா? அப்ப ஆர்ஓங்கிற கோடு வந்து வர மாதிரி ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட்ல இருக்க வேர்டு எது சேமா இருக்குன்னு பாருங்க. அப்ப ஃபர்ஸ்ட்ல பாருங்க, ஃபர்ஸ்ட்லயும் என்னது ஃபைல்ங்கிற வேர்டு இருக்கு, அடுத்தது என்னது தேர்ட்லயும் என்னது ஃபைலுங்கிற வேர்டு இருக்கு. அப்ப காமனான வேர்டு வந்து ஆர்ஓக்கு வந்து என்ன வரும்னா கோடு வேர்டு வந்து ஃபைலுங்கிற வேர்டு தான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்தது பாருங்க, கொடுத்திருக்க கோட் லாங்குவேஜ்ல என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா பேக்கப் அப்படிங்கிற வேர்டுக்கான கோடு தான் கேட்கறாங்க. இப்ப பேக்கப்ங்கிற வேர்டு வந்து எங்க இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல இல்ல, செகண்ட் ஒன்ல இல்ல, தேர்ட் ஒன்ல செக் பண்ணுங்க, இங்க இருக்கு. ஃபோர்த் ஒன்லயும் இல்ல. சோ வந்து ஒரே ஒரு இடத்துல இருக்கனால இது யூனிக்கான வேர்டு. அப்ப என்னது கோடு என்னது யூனிக்கான கோடா தான் இருக்கும். ஓகேவா? அப்ப இங்க கோடு யூனிக்கா இருக்கும்போது இங்க காமனா இருக்கிற கோடுலாம் கேன்சல் பண்ணிருங்க. இப்ப இதுல இருக்கிற காமனான கோடு ஆர்ஓ இங்க இருக்கு. ஓகேவா? இகே வந்து எங்க இருக்கு? இகே வந்து எங்கேயுமே இல்ல. இகேங்கிற கோடு வேற எங்கேயும் இல்லை, இங்கதான் இருக்கு. LU காமனா இருக்கு, கேன்சல் பண்ணிட்டோம். KMங்கிறது எங்கேயுமே இல்லை. அப்ப இகேங்கிற கோடும் இருக்கு, KM ரெண்டுமே இருக்கு. ஓகேவா? அப்ப பேக்கப்ங்கிறதுக்கு இகேவும் வரலாம், கேஎம் வரலாம். ஆப்ஷன்ல இகேவும் இருக்கு, கேஎம் இருக்கு. ஓகேவா? இது ரெண்டுல எது வேணாலும் வரலாம். சோ ஆப்ஷன் இ cannot be determined. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். கொடுத்திருக்க கோட் லாங்குவேஜ்ல ஒவ்வொரு வேர்டுக்கான இண்டிவிஜுவல் கோடு வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? நம்மளுக்கான क्वेश्चन என்னன்னா, கொடுத்திருக்க பேர்ல ஓகேவா ஆப்ஷன்ல என்னது வேர்ட் அண்ட் கோடு வந்து பேர் பண்ணி கொடுத்திருக்காங்க. கொடுத்திருக்க பேர்ல எது வந்து இன்கரெக்ட்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப என்னது ஒவ்வொரு பேரும் செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னது ஸ்ட்ராங் TR. ஓகே, ஸ்ட்ராங்ங்கிற வேர்டு எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. ஸ்ட்ராங்ங்கிற வேர்டு வந்து இங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் ஒன்ல செகண்ட் ஒன்ல இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல காமனான கோடு எதுன்னு பாருங்க. காமனான கோடு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல காமனான கோடு ஒன்னே ஒண்ணுதான், ININங்கிற கோடு தான். ஆனா ஸ்ட்ராங்ங்கிற வேர்டுக்கு கோடு என்ன கொடுத்துருக்காங்க? TRன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து வராது, ஃபால்ஸ். ஓகேவா? இப்போ ஆப்ஷன் ஏ வந்து ஃபால்ஸ். நம்மளோட கொஸ்டின் என்னது இன்கரெக்டான பேர் தான் சொல்லி கேட்கறாங்க. அப்ப ஆப்ஷன் ஏ தான் நமக்கு வரும். ஓகேவா? ஏன்னா அதுதான் ஃபால்ஸ். ஓகேவா? அடுத்தது என்ன செக் பண்ணிடலாம். ஃபைல் RO. ஓகேவா? அப்ப ROங்கிற கோடு எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. RO இங்க இருக்கு. அப்ப என்னது ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட்ல மேட்ச் ஆகுறது எதுன்னா ஃபைல்ங்கிற வேர்டு தான் மேட்ச் ஆகுது. அப்ப ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்தது இன்டர்நெட் MRங்கிறது எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. MR செகண்ட்லயும் லாஸ்ட்லயும் இருக்கு. இப்ப செகண்ட் அண்ட் லாஸ்ட்ல இருக்கிற காமனான வேர்டு எதுனா இன்டர்நெட். ஸோ ஆப்ஷன் சி ஆல்சோ கரெக்ட். அடுத்து டி வந்து என்ன செக் பண்ணுங்க. அக்சஸ் EMங்கிற கோடு என்னது லாஸ்ட்ல இந்த ஒரு இடத்துல தான் இருக்கு. EMங்கிற கோடுக்கு ஆனா வேர்டு பாத்தீங்கன்னா என்னது ஒரே ஒரு யூனிக்கானது. அப்ப அக்சஸ் என்னது யூனிக்கான வேர்டு தான். அப்ப இதுவும் ரைட் தான். இப்ப டேட்டா ULங்கிறது எங்கன்னு பாருங்க. இது ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு, யூனிக்கான வேர்டு. அப்ப டேட்டாங்கிறதும் என்னது இங்க ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு, யூனிக்கான வேர்டுக்கான கோடு தான் என்னது டேட்டா UL. ஸோ இது எல்லாமே கரெக்ட். இன்கரெக்டானது எதுனா ஸ்ட்ராங் TR, ஆப்ஷன் ஏ தான். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துருக்க கோட் லாங்குவேஜ்ல
நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னா கோடு கொடுத்துட்டு அதுக்கான அது ஃபாலோ பண்ற வேர்ட்ஸ் என்னன்னு கேள்வி கேட்குறாங்க. இப்போ கோடு வந்து என்னது MR1 கொடுத்துருக்காங்க, 2 கோடு கொடுத்துருக்காங்க. அப்போ MRங்கிற கோடு வந்து காமனா எங்கெங்க இருக்குன்னு பார்த்தோம்னா அதுக்கான காமனான வேர்டு வந்து ஃபைண்ட் பண்ணிடலாமா? அப்போ MRங்கிற கோடு இங்கேயும் இருக்கு, செகண்ட் ஒன் அண்ட் லாஸ்ட் ஒன்ல இருக்கு. அப்போ செகண்ட் அண்ட் லாஸ்ட்ல காமனான வேர்டு என்னன்னு பாருங்க. இப்போ இன்டர்நெட்டுங்கிற வேர்டு இருக்கு, இங்கேயும் என்னது இன்டர்நெட்டுங்கிற வேர்டு இருக்கு. அப்போ இன்டர்நெட்டுங்கிறது இங்க ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. இப்போ என்னது நெக்ஸ்ட் கோடும் செக் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ என்னது ஆர்ஓங்கிற கோடு கொடுத்துருக்காங்க. ஆர்ஓங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கு அண்ட் தேர்ட் ஒன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட்ல வந்து காமனா இருக்க கோடு வந்து ஃபைல். ஓகேவா? அப்போ இன்டர்நெட் ஃபைலுங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதாவது காம்போனன்ட் அப்படிங்கிற வேர்டு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இதுல வந்துட்டு ஃபோர்த் 1 2 3 4 ஃபோர்த் லெட்டரு, ஃபிஃப்த் லெட்டரு, அடுத்தது என்னது செவன்த் லெட்டரு அண்ட் எயித் லெட்டரு. ஓகேவா? 4 லெட்டரை யூஸ் பண்ணி மீனிங்ஃபுல் வேர்டு வந்து எத்தனை வந்து ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ மீனிங்ஃபுல் வேர்ட் ஃபார்ம் அதாவது நோ மீனிங்ஃபுல் வேர்டு அப்படின்னு வந்துச்சுன்னா என்னன்னு மார்க் பண்ணுமா? எக்ஸ்ன்னு மார்க் பண்ணும். இதே வந்து மோர் தென் 1 மீனிங்ஃபுல் வந்துச்சுன்னா என்னன்னு மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க? இசட்னு மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ செக் பண்ணலாம். இப்போ பியானுங்கிறதும் பியான் அப்படிங்கிறது வேர்டு என்னது ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு. அடுத்தது என்ன பண்ணலாம்? ஓப்பனுங்கிற வேர்டு வந்து என்னது இதுல இருந்து என்னது லெட்டர் வந்து அரேஞ்ச் பண்ணி எழுதுனாக்க ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு கிடைச்சதா? அப்போ வந்து என்னது மோர் தென் 1 மீனிங்ஃபுல் வேர்டு கிடைக்குது. அப்போ என்ன போடணும்னா இசட் வந்து மார்க் பண்ணும். ஆப்ஷன் டி இசட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, காம்பவுண்டுங்கிற வேர்டு கொடுத்துட்டு ஃபார்வர்ட் பேக்வர்ட் செக் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? இப்போ என்னது டிக்ஷனரி ஆர்டர் படி பார்க்கும்போது எத்தனை ஹவு மெனி பேர்ஸ் வந்து என்னது ஃபார்ம் ஆகுதுன்னு தான் செக் பண்ண போறோம். இப்போ வந்து என்னது வேர்ட்ஸா செக் பண்ணாம ஒவ்வொரு வேர்டுக்கும் என்னது அல்பபெட்டிக் வேர்டுக்கு வந்து பிளேஸ் வேல்யூ இருக்குமா அதை வந்து கம்பேர் பண்ணி எழுதி நம்ம செக் பண்ண போறோம் ஈஸியா. ஓகேவா? அப்போ சிக்கு வந்து 3, அடுத்தது வந்து 15, எம்க்கு வந்து 13, பிக்கு வந்து 16, அடுத்தது வந்து என்னது 15, அடுத்தது 21, அடுத்தது 14, டிக்கு வந்து 4. ஓகேவா? இப்போ வந்து என்னது நம்பர்ஸா எழுதிட்டு ஈஸியா செக் பண்ணி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட்ல இருந்து செக் பண்ணுவோம். 3 எடுத்துப்போம். 3க்கு அப்புறம் என்னது 4 5 6 7 8 9 10. ஸோ வரல, கேன்சல் பண்ணிடும். 15ல இருந்து பார்க்கும்போது 16 17, இதுக்கப்புறம் என்னது சின்ன நம்பர் தான் இருக்கு, ஸோ இதுவும் வராது. அடுத்து இந்த நம்பர் எடுத்துக்கிறோம் 14 15. ஸோ இங்க ஒரு பேர் வந்து என்னது ஃபார்ம் ஆகுது. அப்போ இங்க இருந்தே பார்க்கும்போது என்னது அதுக்கப்புறம் என்னது 16, இதுக்கப்புறம் என்னது ஸ்மால் நம்பர் தான் இருக்கு, ஸோ கேன்சல் பண்ணிடுறோம். 16 பார்க்குறோம், 17 18 சின்ன நம்பர் தான் இருக்கு, 17க்கு அப்புறம் பெரிய நம்பர் எதுவும் இல்லை, கேன்சல் பண்ணிடுறோம். அடுத்து 15 எடுத்துக்கிறோம், 15க்கு மேலே பெரிய நம்பர் எதுவுமே இல்லை, அப்போ என்னது 15ம் வராது. அப்போ 21க்கு மேலே பெரிய நம்பர் இல்லை, இதுவும் வராது, 14ம் வராது, அடுத்து என்னது 4ம் வராது. அடுத்து என்னது பேக் ஒன்ல இருந்து செக் பண்றோம். 4ல இருந்து பார்க்கும்போது 5 6 7 8 9 10 11, ஸோ இதுவும் வராது. 14 இருக்கு, 15 16 17 18 19 20, ஸோ இது வராது. 21க்கு மேல பெரிய நம்பர் இல்லை, ஸோ 21 வராது. 15க்கு அப்புறம் 16 இருக்கு, ஸோ இங்க ஒரு பேர் வந்து பேக்வேர்ட்ல ஒரு பேர் ஃபார்ம் ஆகுது. அடுத்தது பாத்தீங்கன்னா 16ல இருந்து பெரிய நம்பர் எதுவுமே இல்லை, ஸோ இது வராது. 13க்கு மேல 14 15, இதுவும் வராது. 15க்கு மேல பெரிய நம்பர் வந்து இல்லை, ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். 3யும் வராது. ஸோ என்னது டோட்டலா வந்து என்னது எத்தனை பேர் ஃபார்ம் ஆகுது? 2 பேர் வருது. அப்போ ஆப்ஷன் டி 2. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா டைரக்ஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னது கொடுத்துருக்க க்ளூஸ் வச்சு நம்ம என்னது டயக்ராம் வரையலாம். ஃபர்ஸ்ட் என்னது பாயிண்ட் பி, பாயிண்ட் பில இருந்து பியோட வெஸ்ட்ல பாயிண்ட் ஏ வந்து 6 மீட்டர்ல இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஜென்ரலா டைரக்ஷன் வந்து என்னது நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட்னு போடுவோம். ஓகேவா? அப்ப பாயிண்ட் பில இருந்து வெஸ்ட் சைட்ல வந்து யார் இருக்கா? பாயிண்ட் ஏ இருக்காங்க. எத்தனை மீட்டர் டிஸ்டன்ஸ்னா 6 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல. ஓகேவா? அடுத்தது வந்து என்னன்னா பாயிண்ட் பியோட நார்த்ல வந்து யார் இருக்கா? பாயிண்ட் பி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க.
அப்ப பியோட சவுத்துல தான் யார் இருப்பா? பாயிண்ட் சி இருப்பாங்க. ஓகேவா? அப்போ பியோட சவுத்னா இப்ப கீழே வரும். சவுத் டைரக்ஷன்ல 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல சி இருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாயிண்ட் டியோட வெஸ்ட்ல பாயிண்ட் சி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் டியோட வெஸ்ட்ல சினா அப்ப சியோட ஈஸ்ட்ல வந்து யார் இருப்பா? பாயிண்ட் டி இருப்பாங்க. இப்ப ஈஸ்ட்ல வந்து பாயிண்ட் டி வந்து எத்தனை மீட்டர் டிஸ்டன்ஸ்னா 7 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருப்பாங்க. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டியோட சவுத்னா இப்படி சவுத் டைரக்ஷன் 5 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல யார் இருக்காங்கன்னா இ இருக்காங்க. ஓகேவா? இ போட்டாச்சு. லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஃபோட ஈஸ்ட்ல வந்து பாயிண்ட் இ இருக்காங்க. இத்தனை 13 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. அப்ப என்னது அதே மாதிரி சொல்லணும். என்னது ஈயோட இ தான் நம்ம நோட் பண்ணிருக்கோம் இல்லையா? ஈயோட வெஸ்ட்ல வந்து என்னது 13 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல எஃப் இருக்காங்க. அப்ப வெஸ்ட்னா ஆல்ரெடி இங்க வந்து டிஸ்டன்ஸ் 7 மீட்டர், இங்க வந்து 6 மீட்டர். அப்ப வெஸ்ட்னா எங்க வருவாங்கன்னா ஏக்கு நேரா இங்க வந்து யார் இருப்பா? எஃப் இருப்பாங்க. டோட்டலா 13 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல. ஓகேவா? என்னது ஃபுல்லா வந்து என்னது அவங்க கொடுத்துருக்காங்க கண்டிஷன் படி நம்ம டிரா பண்ணிட்டோம். கொஸ்டின்குள்ள போகலாம். என்ன சொல்லியிருக்காங்க? எஃப் பொறுத்து பாயிண்ட் எஃப் பொறுத்து ஏவோட டைரக்ஷன் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. எஃப்ல இருந்து ஏவோட டைரக்ஷன் என்ன இருக்கு? நார்த் டைரக்ஷன். ஸோ ஆப்ஷன் டி நார்த். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா பாயிண்ட் டிக்கும் பாயிண்ட் எஃப்க்கும் எஃப் அண்ட் டிக்கும் இதுக்கும் உள்ள ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னா எஃப் அண்ட் டி. எஃப் எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. டி இங்க இருக்காங்க. அப்ப ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னா இதுதான் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸா? அப்ப ஃபைண்ட் பண்ணனும்னா என்னது? பித்தாகரன் தியரம் யூஸ் பண்ணும் இல்லையா? பித்தாகரன் தியரம் யூஸ் பண்ணும்போது என்னது 13 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேல்யூ தான் ஸ்கொயர் பண்ணி 2 சைட்ஸை வந்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுக்கிற வேல்யூ தான் என்னது அதோட ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸா இருக்கும். அப்ப 13 ஸ்கொயர்னா 169, 5 ஸ்கொயர்னா 25. அப்ப டோட்டலா வந்து என்னதுன்னா 194 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 194 வரும். ஓகேவா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 194 தான் இதோட எஃப் அண்ட் டியோட ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். அப்ப எது வரும்னா ஆப்ஷன் இ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 194 மீட்டர். நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்கன்னா பாயிண்ட் இக்கும் பிக்கும் டோட்டல் டிஸ்டன்ஸ் ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ள டோட்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. அப்போ பாயிண்ட் இ அண்ட் பிக்குள்ள டோட்டல் டிஸ்டன்ஸ். இ அண்ட் பி எங்க இருக்கு? இ இங்க இருக்கு, அடுத்து பி இங்க இருக்கு. டோட்டல் வந்து டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும்? இங்க பி அண்ட் சிக்கு ஒரு 10, சி அண்ட் டி வந்து என்னது ஒரு 7 மீட்டர், பிளஸ் வந்து என்னது டி அண்ட் இக்கு வந்து என்னது ஒரு 5 மீட்டர். டோட்டலா வந்து என்னது 10 + 12 22 மீட்டர் தான் டோட்டல் டிஸ்டன்ஸ். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் பி 22 மீட்டர். இக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ். ஓகே, தேங்க்யூ. பார்ட் 2 வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.